ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாம அரசாங்க பணம் நமக்கு நம்ம கையில கொடுத்துட்டாங்க, நாம தான் செலவு செய்ய போறோம் என்பது போல ஒரு ஊதாரித்தனமாக அதை பத்தி எதுவுமே கவனம் இல்லாம பொறுப்பு இல்லாமல் இருந்து விட்டு இந்த தேரையும் எடுத்து வெள்ளோட்டம் நடத்தி விட்டு இன்னைக்கு தெருவுல விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஊர் பொதுமக்கள் இந்த இடத்துலதான் கார்த்திகை மாசம்னா இந்த தீபம் ஏத்துறது, சுடலை விடுறது இங்கதான் விடுவாங்க. அதே மாதிரி காளியம்மன் கோயிலுக்கு முள்படுகளம் அமைக்கிறதும் அந்த தேர் நிக்கிற இடத்துலதான் பண்ணுவாங்க. இங்கதான் ஊர் சந்தையும் நடக்குது. இதை தவிர்த்து ஏதாவது பெரிய காரியங்கள்லாம் நடந்ததுனாக்க இந்த வழியாகத்தான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாமே வெளியே வந்தாகணும். இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத இந்த ஹெச்ஆர்என்சி அறநிலையத்துறை இந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறத மட்டும்தான் குறிக்கோளாக வைத்திருக்கிறது. இது மட்டும் இல்லைங்க, ஒரு கோயிலோட தேர் நிக்கிற இடம் பக்கத்துல பாத்தீங்கன்னா சாக்கடை, இந்த சைடு சாக்கடை, அந்த சைடும் சாக்கடை. இது மாதிரி ஒரு இடத்தை பாலடைந்த ஒரு இடத்தை தேர் நிப்பாட்டுவதற்காக சரி செய்யாம அப்படியே கண்டும் காணாம பொறுப்பு இல்லாம வச்சிட்டு இருக்காங்க. இதை இந்து மக்கள், நாங்க இதுவும் கீழப்பள்ளூர்ல இருக்கக்கூடிய கிராம மக்கள் அனைவருமே வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த இடம் எல்லாமே ஹெச்ஆர்என்சிக்குள்ள இடம் தான், அறநிலையத்துறைக்குள்ள இடம் தான். இங்க இருக்கிற மக்களுமே பெருந்தன்மையோடு இந்த ஹெச்ஆர்என்சி இடத்த காலி செய்துட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்களே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய சில விஷமிகள் இதை நடக்கக்கூடாது, கோயில் தேர் ஓடக்கூடாது, கோயில் தேரை நிப்பாட்டக்கூடாது என்பதற்காக இந்து கலாச்சாரத்தை, இந்து கடவுள்களை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு பொறுப்பில்லாமல் இப்படி நடந்து கொண்டிட்டு இருக்கிறாங்க. இதற்கு கேள்வி கேட்டா மக்களுக்கு எந்த பதிலும் சொல்வதற்கு அவங்க தயாராக இல்லை. 2 வருட காலங்களாக இந்த தேர் ரெடி பண்ணும் பொழுது அதற்கான நிப்பாட்டுற இடத்த ரெடி பண்ண முடியாத இவர்கள் 10 மாசத்துக்கு மேலாக டெண்டர் எடுத்து 10 மாசம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இந்த இடத்த ரெடி பண்ணாத இந்த அறநிலையத்துறை, கேடுகட்ட அறநிலையத்துறை, இன்னும் இந்த 5 நாட்கள்ல நாங்க ரெடி பண்ணிடுவோம் என்று இன்னைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பொய்யான ஒரு உத்தரவாதத்தை. இது கட்டாயமாக இது இறைவனுக்கு தான் வெளிச்சம். இதை இவங்க பண்ண மாட்டாங்க. இப்பொழுதுக்கு மக்கள் வாயை அடைப்பதற்காக இந்த ஒரு விஷயத்த செய்துட்டு போயிருக்காங்க. இந்து மக்கள் சார்பாகவும் கீழப்பள்ளூர் கிராம மக்கள் சார்பாகவும் நாங்க இந்த தேரோட்டம், இந்த தேரை நிப்பாட்டுவதற்கு இந்த தேர்முட்டிங்கிற இடத்துல ஒரு ஷெட், ஒரு இடம், நிரந்தர இடம் அமைக்க வேண்டும் என்று இந்த ஊர் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது நடக்குமா நடக்காதா என்பது அண்ணன் சேகர் பாபு அவர்கள், அல்லேலூயா பாபு சேகர் பாபு அவர்கள் கையிலோ, நம்மளுடைய அப்பா எதை பத்தியும் கவலைப்படாதைய அப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையிலும் தான் இருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நாளைக்கு மழையும் பெஞ்சு வெயில் அடிச்சாலும் 40 லட்சம் பேர் வீணா போயிருக்காங்க. ஆமா, மழை இன்னைக்கே கிளைமேட் மழை பெய்யற மாதிரி தான் இருக்கு. தார்பா போட்டு மூடி இருக்கிறாங்க அந்த தேரை. அந்த நம்ம அதுல எங்க மழை பெய்யுதுன்னா அது முழுசா கவர் பண்ற மாதிரி கூட இல்ல. இந்த தேர் வீணாயிடும். இவ்வளவு 40 லட்சம் ரூபாய் போட்டு செலவு பண்ண அந்த ஊர் பொதுமக்களோட காசும் மக்களுடைய வரி பணமும் வீணாயிடும். இது வேற ஏதாவது ஒரு மதத்தினருக்கு இது மாதிரி ஒரு அக்கிரமம் தமிழ்நாட்டில் நடக்குமா? நடக்கதான் விடுவார்களா? சிறுபான்மையினருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பும், சிறுபான்மையினரின் உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையையும் ஏன் இந்த அரசு இந்து மக்களுக்கு கொடுக்கிறது கிடையாது? இந்து மக்களை இவர்கள் அழிக்க வேண்டும், இந்து மதத்தை இவர்கள் அழிக்க வேண்டும், இந்து கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் செயல்படுகிறார்களா என்பதுதான் எங்களுடைய சந்தேகம். நன்றி, வணக்கம்.